உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி ஏய் வாங்க. வாப்பா. என்னடாச்சு? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நலங்குக்கு சீக்கிரம் வரணும்ல, அதான் காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு வந்தேன். அதான். வேற எதுவும் இல்லைல்ல? டேய், வேற ஏதாவதுன்னா உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்றது இல்லடா நீ, அதனால தான்டா கேட்குறே தந்துடுவ. ஏய், அப்படி என்னப்பா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைக்கு மாமனார் என்ன போட்டிருக்காரு, செயினா மோதிரமான்னு கேட்குறேன். என்ன சொல்லட்டும்? என்னையா நீயே? தங்கம் வைரம் அம்புட்டியும் விட வசந்ததையா என் புள்ள, அதையே உனக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்னத்தை கொடுக்கணும் உனக்கு? ஆனா நீ கிரிமினல்னு அப்பா காட்டுற பாத்தியா? பாரு, நிரூபிக்கிறான் பாரு. ஏய் சும்மா இருடா, என் அப்பாவை எதுனா சொல்லிக்கிட்டு. இவ்வளவு வேகமா உரசாதரே, தங்கத்தை உரசினா தகரமாயிரும்ல. ஏய் டே அழகரு, கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருடா, பாவண்டா என் மருமக. சரி சரி இருங்க, நானும் நலங்கு வைக்கணும்ல, நான் வைக்காம இப்படி. சின்ன பொண்ணுமா? பாத்துமா, ஓரமா வா. இந்த சொத்துக்காக தானே மாமா நாங்க அத்தைய கொலை பண்ற அளவுக்கு போனோம். ஆனா அத்தை எனக்கே தரேன்னு சொன்ன சொத்தெல்லாம் எனக்கே எழுதி வச்சுட்டாங்க மாமா. மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை மாப்பிள்ள. அம்மாவை பார்க்க வேண்டிய என் அக்காவை ஒரு மனுஷியா கூட நான் மதிக்கல. ஆனா அவங்க ஸ்வேதாவை மகளாவும் மருமகளாவும் தான் பார்த்துருக்காங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீயும் என்ன மன்னிச்சிரு. ஏய் ஸ்வேதா, இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல பாரதி, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். ஆனா தண்டனை அனுபவிச்சதெல்லாம் என் அக்காவும் மாப்பிள்ளையும் தான். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா தான் இருக்கு. நாங்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கும். எங்களை நாங்களே மாத்திக்கிட்டோம் பாரதி. அப்படி சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். மாமா, அத்தைய கூப்பிடுங்க. நாங்க அவங்களுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல, அம்மா அங்கதானே வந்தாங்க. அப்போ நீங்க எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலையா? இல்ல மாப்ள, வக்கீல் உயிரை கொடுத்த உடனே அம்மாவை எங்கன்னு கேட்டோம். அவர் தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா நேத்து காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களே. நேத்துக்கு கிளம்பிருந்தா நேத்துக்கு வந்திருப்பாங்களே. ரத்னா மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா, வழக்கமா அத்தை எங்கெல்லாம் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்களேன். மாமா, நீங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணி கேளுங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். அம்மா வரலன்னு தான் சொல்றாங்க. அக்கா வழக்கமா போற இடத்துல விசாரிச்சாச்சு, யாருமே வரலன்னு தான் சொல்றாங்க. சாரதாமா தானா போகல சார் வீட்டை விட்டு. இந்த பாரதி கேவலமா அசிங்கமா பேசி அவங்கள பத்தி விட்டுப்புட்டா. நீங்க நம்பலன்ட்டா இந்தாங்க, இந்த வீடியோ பாருங்க.
அப்பா கொடுங்க. சார், அந்த பாரதிக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்ல சார். அப்படி இருந்திருந்தா இந்த வீட்ல இருந்து சாரதாமாவை பத்தி விட்டுருப்பாளா அவ? என்னப்பா அவ இப்படி எல்லாம் பேசியிருக்கா? எனக்கும் அதான் ஸ்வேதா கோவமா இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பாரதிக்கு உங்க அக்கா என்ன குறை வச்சாங்க? எவனுக்கோ பிறந்த குழந்தைய அவங்க வாரிசா நினைச்சு அம்புட்டு சொத்தையும் அந்த புள்ள பேர்ல எழுதி வச்சாங்கல்ல, அத கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தாளா அவ? சார், நான் ஏதோ சின்ன சண்டை வந்திருக்கோன்னு நினைச்சேன். அவ நானா பிளான் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு தாமா சொல்றேன், உங்க அத்தையோட சொத்து முழுக்க ஆதியோட மூலமா பிறக்கிற குழந்தைக்கு தான் போகணும். ஏன்னா அந்த குழந்தை தான் உங்க குடும்ப ரத்தம். இங்க இருங்க, அப்படி இல்லன்ட்டா அந்த அம்புட்டு சொத்தும் உங்களுக்கு வரணும். அதை விட்டு பாரதிக்கும் வேற யாருக்கோ பிறந்த குழந்தைக்கும் எப்படி போலாம் சார்? நான் கூட ஏதோ ஆதி தம்பிய தப்பா நினைச்சு போட்டேன் சார். அப்புறமேல்ட்டு தான் தெரிஞ்சுது பிரச்சனை ஆதியால இல்ல பாரதியால தான்னு. சார், அந்த புள்ள மனசு புள்ள விஷம் சார். அவளுக்கு தேவை அம்புட்டும் பணம் பணம் பணம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லன்ட்டா ஆதியோட புள்ளைய கலைக்கு போயிருப்பாளாவ? பா, நம்ம குடும்ப சொத்து நம்ம குடும்ப வாரிசுக்கு தான் போகணும். அந்த பாரதி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானா, அவளுக்கு ஏதாவது நம்ம பதிலுக்கு பண்ணணும் ஸ்வேதா. ஆனா ஆதி மாமா அவளை கண்மூடித்தனமா நம்புறாரே. இந்த விஷயத்துல நமக்கு முக்கிய அக்கா மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஆதியே வந்தாலும் விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம குடும்ப சொத்து ஸ்வேதா. ரோட்ல போறவங்களுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? அறிவு சார், முதல்ல சாரதாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க சார். இங்க இருங்க, ஆதியே தேட முயற்சி பண்ணாலும் அந்த பாரதி அவங்கள தேட விட மாட்டா சார். சார், நீங்க தான் சார் அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா தர்மலிங்கம், எங்களுக்கு முக்கியம் அக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆதிலாம். பா, அப்ப நாம ஆதி மாமாவை நம்ப வேண்டாம், நாமளே இறங்கி தேடுவோம். சரி ஸ்வேதா, நாளைக்கு வேலையா நம்ம சிட்டி கமிஷனர் கிட்ட பேசணும். லோக்கல் ஸ்டேஷன்ல இதை பத்தி சொல்லணும். அங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லணும். போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நாமளும் ஒரு பக்கம் ஆளை வச்சு தேடலாம். சார், இந்த ராமருக்கு அனில் உதவி செஞ்ச மாதிரி நானும் உங்களுக்கு ஏதோ சின்ன உதவி செய்யறேன் சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு. சாரதாமா அம்புட்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க சார். அவங்களுக்கு எதுவும் ஆகாம நம்ம தான் சார் பார்த்துக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.